ஹலோ கைஸ், கெப்பாசிட்டர் பற்றி பார்க்கலாம் வாங்க. கெப்பாசிட்டர்னா என்ன, கெப்பாசிட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க சொல்லி பார்க்கலாம் வாங்க. கெப்பாசிட்டரோட டைப்ஸ்லாம் பாருங்கள். இப்போ மோஸ்ட்டாக இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் தான் கைஸ் இப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் எல்லா பிசிபி போர்ட்லேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் கைஸ். இப்போ வந்து எஸ்எம்டி கெப்பாசிட்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 4 மாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக இதுதான் எஸ்எம்டியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சிம்பிள் ப்ளஸ் அதோட பிக்சர் நான் போட்டிருக்கேன். இதே நார்மல் கெப்பாசிட்டர் கைஸ். இதுலேயும் நான் சிம்பிள் ப்ளஸ் அதோட பிக்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் இந்த கிராஃப் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வர்றது வந்து அன்ஈவன் கரண்ட்டு. இது வந்து ஏசி கரண்ட் சொல்லலாம். இப்போ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கெப்பாசிட்டர் போகிறோம். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் போட்டோன்னா கொஞ்சம் ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வருது. இதே இன்னொன்று கெப்பாசிட்டர் நான் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறேன். இன்னும் நல்லா ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு கன்ஸ்டன்சியாக வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து வந்துட்டுருக்கு. இதே நான் கெப்பாசிட்டர் போடாமல் டேரெக்டாக கொடுக்குறேன். கரண்ட் வந்து எவ்வளோ ஸ்லோவாக வந்து ஆன் சொல்லிட்டு ஆகுது. இதே நான் கெப்பாசிட்டர் போட்டுட்டு நான் கரண்ட் கொடுக்குறேன். எனக்கு ஒரு செகண்டுக்கே மில்லியன்ஸ் டைம் வந்து ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம இடம் கண்ணால் பார்த்தா தெரியாது. ஃபோனோட கேமரா எடுத்து நம்ம டிவியோ லைட்டோ நம்ம கேமராவில் காமிச்சோன்னா ஆன் ஆஃப் ஆகிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும் கைஸ்.